விசாரணை என்ற பெயரில் கொலை செய்து தமிழக காவல்துறை வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறோம். மக்களுக்கான ஆட்சி என்று வடகொரியா ஆட்சி போல தமிழக காவல்துறை செயல்படுகிறது. மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையே வேலியே பயிரை மேய்வது போல பொதுமக்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று கட்சிக்காரர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது கூலி ஆட்களை போன்று காவல்துறை செயல்படுகிறது. இதற்கு ஒரு துறையும் இதுக்கு ஒரு முதலமைச்சரும் தமிழகத்திலே தேவையில்லை என்பது பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து. காவல் நிலையத்துக்கு விசாரணை என்கிற பெயரில் அழைத்து செல்லப்பட்டவர் திடீரென மரணம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்தால் சமீப காலமாக காவல் நிலையங்களில் விசாரணை கைதிகள் விசாரணைக்கு அழைத்து போகக்கூடிய நபர்கள் குற்றவாளியாக இல்லை என்று விசாரணைக்கு முன்பாகவே உயிரிழப்பு சம்பவங்கள் அதிகரிக்கிறது. இப்போ காவல் நிலையத்தில் பார்த்தால் உடல்கூறு ஆய்வுக்கு பிறகு 5 காவலர்களை இன்று காவல்துறை கைது செய்திருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற காவல்துறைக்கு முக்கியமாக காவல்துறை பணிக்கு வருகிற போது இவர்களுக்கு முழுமையான ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது. நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். சிவகங்கை மாவட்டம் திரும்புவனத்தில் ஒரு கோயில் ஊழியரை உண்மையிலே பயங்கரமான முறையில் அடித்து கொண்டிருக்குது காவல்துறை. காவல்துறைக்கு தலைமை தாங்குகின்ற தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு சாதாரண நகை பிரச்சனைக்காக இந்தளவுக்கு அடித்து துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவரை அழைத்து கொண்டு சென்று பல இடங்களில் மொத்தம் அவருக்கு 18 இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களுக்கு அழைத்து சென்று அவரை அடித்து கொண்டிருக்காங்க. கடைசியாக இரும்பு கம்பிலையும் அடிச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே இது நாடா இல்லை பாசிச நாடா, ரவுடி ராஜ்யம் நடக்குதா தமிழ்நாட்டில் என்னன்னே தெரியல. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் அதிகமான லாக்கப் டெத்தில் இருக்குது. நம்ம காவல்துறைக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னாலே பயமாக இருக்குது. ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல பார்க்குற பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி காவல்துறையும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது. ஒரு காவல்துறைக்கே நீ பொதுமக்கள் போகிறக்கே பயந்துக்குவாங்க. ஏதாச்சும் ஒரு விசாரணைங்கிற பேரில் அவர் அஜித்குமார் இன்றைக்கி ஒரு திருட்டே பண்ணியிருந்தாலும், ஒரு திருட்டே நடந்திருந்தாலும் அவர் இப்போ இந்த அளவுக்கு அவரை தாக்கி ஒரு கொள்கிற அளவுக்கு இந்த காவல்துறை போகுமா அப்படிங்கிறது பயமாக இருக்குது. நமக்கு எல்லாருமே இது காவல்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை. காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது நண்பன் மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த மாதிரியெல்லாம் அடித்து கொள்வது மிகப்பெரிய ஒரு சட்டத்துக்கு விரோதமானது. இந்த மாதிரி ஒரு சின்ன கேஸுக்கே இவ்வளவு ஹார்ஷாக அவர் ஒன்றும் தீவிரவாதியோ எதுவும் இல்லை. திருடாக இருந்தாலும் அதை விசாரித்து முறைப்படி அவரை அந்த இதுக்கு ரெக்கவரி பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷனோ அந்த மாதிரி எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடித்து ஒரு மரணம் ஆகிற அளவுக்கு பண்ணுறதெல்லாம் பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு போலீஸை போய் நம்ம ஒரு சின்ன இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணுன்னாலே பொதுமக்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த அஜித்குமார் காவல் நிலையத்தில் கொலை பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. என்ன விஷயம்னா, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா காவல் நிலையத்தை தேடி தான் போகிறோம். ஆனால் இந்த காவல் நிலையத்தில் நம்ம என்ன ஏதுன்னு கரெக்டாக கூட விசாரிக்காமல் அங்கே அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்கங்கிறது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தை தருதுங்கண்ணா. காவலர்கள் தான் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு சின்ன பிரச்சனைனா நேராக காவல் நிலையத்துக்கு போகிறோம், அவங்கள பார்க்குறோம், அவங்ககிட்ட தான் கேட்குறோம், அவங்கள நம்பி தான் நம்ம பொதுமக்கள் அவங்ககிட்ட போகிறோம். ஆனால் அங்கே போயிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருதுங்கண்ணா. ஒருவரை அடித்து ஓரளவுக்கு அவர்கிட்ட உள்ள உண்மையை தெரிய வைக்கலாம். ஆனால் ஒருத்தரை சாகும் வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை மாதிரி ஒரு கொடூரம் எதுவுமே கிடையாது. சாத்துவான் குளத்தில் அப்பாவும் மகனும் செத்து இன்னும் விடையே தெரியாத சூழ்நிலையில் மீண்டும் இந்த அஜித்குமாருடைய மரணம் ஜீரணிக்க முடியாதது, மனசுக்கு ரொம்ப வேதனை தரக்கூடியது. ஒரு வாலிப பையன், நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய அவன் பெற்று வளர்க்குறதுக்குள்ள ஒரு தாய் தப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இவங்க ஈஸியாக அடித்து கொண்டிருக்காங்களே, ஒன்னியும் அடித்து கொண்டா இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? பட்டாளமாக திரளுவோம். போலீஸ் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகுது. ஏன்னா ஒரு நேரத்தில் நம்ம தவறுன்னு நடந்தால் அதை ஸ்டேஷனில் போய் நம்ம தைரியமாக சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டேஷன் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. யாருக்குன்னே சாத்தாங்குளம் சம்பவமே இன்னும் அதுக்கு முடிவு தெரியலை. இப்போ இந்த அஜித்குமார் மரணங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா இது ஒரு மனித குலத்தில் இது ஒரு வெறுப்பற்ற செயல். அதை அவங்க குடும்பம் எப்படி ஏற்றுக்கிடுதுன்னு தெரியலை. இது தமிழக அரசு இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஏன்னா காவல்துறைக்கு இவ்வளோ அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட செயல் ரோட்டோரம் உட்காந்து ரூபாயை பறிக்கதும் ஒரு
ஒரு பெரிய அதிகாரம் உள்ளவங்கக்கிட்ட இவங்க போக மாட்டாங்க. அதிகாரமற்ற ஒரு எளிய மக்கள்கிட்ட தான் இவங்க வந்து இவங்களோட வீரியமாக செயல்படுதாங்க. எஃப்ஐஆர் காப்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிடிச்சுன்னு கொடுத்த லேடி யார் அது தெரியாது, நகை எவ்வளோ நகை அது தெரியாது. சும்மா என்கொயரிங்களோ ஸ்டேஷன் கூட்டு போல எங்கேயும் கூட்டு போகல. அவன் கோயிலுக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க. அது யார் பெர்மிஷன் கொடுத்தா? அவன் கோயிலுக்குள்ளே அடிக்கும் போது எல்லாமே பார்த்தா இருந்திருக்காங்க. பொதுமக்களே யாரும் விடலை, வியாபாரிகள் யாரும் உள்ள விடலை. எல்லா நியூஸ்லையும் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அடிக்கும் போது 18 இடத்துல இதாக இருக்குது, அவனுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. 5 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்ஜுரி ஆனால் போலீஸ்கார அடிக்க யார் பெர்மிஷன் கொடுத்தா? எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? அவங்களுக்கு வேலை விட்டு பணி நீக்கம் பண்ண வேண்டியதானே ஒரு போலீஸை? ஏதாவது ஒரு போலீஸை பணி நீக்கம் பண்ணுங்க. போலீஸுக்கு யார் ரூல்ஸ் கொடுத்து அடிக்கிறதுக்கு? இது வரைக்கும் எத்தனை மர்டர் நடந்திருக்கு ஸ்டேஷனில்? என்னென்ன எவ்வளோ மர்டர் நடந்திருக்கு? சஸ்பெண்டாக பணி என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இங்கேருந்து பணியிட மாட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே அவங்கள? இன்றைக்கி சிரிச்சு நிற்காங்க ஃபோட்டோ 5 பேருமே. பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை? 5 பேர் சிரிச்சு தான் நிற்காங்க ஃபோட்டோவில். பயமே இல்லை அவங்களுக்குலாம். அவங்களுடைய சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை. முதல்ல அவங்கள அடிக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸு யாருக்கும் கிடையாது. அதில் கொலையே பண்ணியிருக்கட்டுமே. அவளை விசாரணைங்கிற கமிஷனாக விசாரணை மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டு அடித்து ஒரு உயிரை கொள்ளதுக்கு வந்து அந்த ஆண்டவனாளுக்கு எடுக்க உரிமை கிடையாது. அது தவறான ஒரு செயல். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்றவரை அலுவலக பணியாளரை வந்து விசாரணை என்ற பேரில் வந்து போலீஸார் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க கொடுத்த புகாரின் பேரில் அந்த நபர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவரா இல்லை குற்றம் இருக்கா இல்லையான்ற ஒரு நிரூபணம் ஆகாமல் அவங்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முதல்ல அடித்து விசாரிக்கக்கூடிய அந்த அளவு தீவிரமாக பண்ணக்கூடிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ உயிருக்கு இவ்வளோதான் மரியாதை இருக்குதுங்களா? ஒரு தனிநபரை இந்த அளவு வந்து துன்புறுத்தி 17 இடங்கள்ல அவங்க காயப்பட்டிருக்காங்க. அது விசாரணையில வந்துருக்கு. அப்ப வந்து ஒரு தனிநபருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா, அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எவ்வளவு தவறு பண்றாங்க, பெரிய பெரிய பிரபலங்கள் எவ்வளவு தவறு பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து விசாரணை நடக்கப்படுமா? அவங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி வந்து உட்கார வச்சு மரியாதை கொடுத்து விசாரணை பண்ணுவாங்க. ஒரு தனிநபர் அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும். இது வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வு. இது லாக்அப் மரணம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு சின்ன தொடர் கதையாயினே வருது. இதுல இறக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பெரும்பாலும் குற்றவாளிகள் கிடையாது. சாதாரண நடுத்தர வர்க்கத்து மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. தமிழக அரசு உடனடியா ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுத்து இது போல நிகழ்வுகள் இனி நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது பொதுமக்களாகிய அனைவருடைய கருத்தாக இருக்குது. தம்பி அஜித்குமாரை காவல்துறை லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசும் காவல்துறையும் எடுக்கவில்லை. இந்த மாரி பார்த்தீங்கன்னா தினம் தினம் குற்றங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. காவல்துறையும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமாக நடந்து கொண்டிருக்கும் காவல்துறையும் தமிழக அரசும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கையில் வந்து ஒரு கோயில் காவலாளி வந்து போலீஸ் லாக்அப்பில் போய் அதுக்கப்புறமேட்டு இறந்துருக்காரு. இது லாக்அப் டெத்தாக இருக்குது. இந்த மாதிரி லாக்அப் டெத்துங்கிறது கண்டிப்பாக நடக்காமல் போலீஸ் காவல்துறை வந்து பாதுகாக்கணும். இதுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து இந்த சட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் இயற்றி இதை வந்து பிசிக்கல் அஃபென்ஸ் இல்லாமல் தான் போலீஸ் வந்து செயல்படணுங்கிறது தான் நம்மளோட சட்டம். அந்த பிசிக்கல் அஃபென்ஸ் இல்லாமல் அதை செயல்பட்டு முறையாக பாதுகாக்க வைக்கப்படணுங்கிறத இதை சட்டமாகவே கொண்டு வந்து போலீஸுக்கு தமிழக முதலமைச்சர் முறைப்படுத்தணும். அதே மாதிரி தமிழக காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்து நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும். இது மாதிரி நடக்கிறதுனால போலீஸ் மேலே மக்களுக்கு பெரிய லெவலில் அதிருப்தி வருது. இதை கண்டிப்பாக கடுமையாக நான் எதிர்க்கிறேன். கடந்த 4 நாட்களாக தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்க ஒரு கோயில் ஊழியரை படுகொலை பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னா லாக்அப்பில் வச்சு போலீஸ் கஸ்டடி. ஒரு முதலமைச்சருக்கும் கீழே வரக்கூடிய அவரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது காவல்துறை அவர் கண்ட்ரோலில் வருது. அங்கே வச்சு ஒரு ஊழியரை தாக்கி 1 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய பிரேத பரிசோதனை 5 மணி நேரம் நடந்திருக்கு. இன்னும் அதுக்கு என்ன தீர்வுன்னு இவங்க வெளிவிடல. ஆக மக்கள் மேலதான் இவங்களோட அதிகார சக்தியை பயன்படுத்தி திணிச்சிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்னா உரிய நடவடிக்கை எடுத்து வெளியே வரணும். மேலும் தமிழக மக்கள் வெறும் அதிருப்தியில் இருக்காங்க இந்த ஆட்சி மேல. 2026 கண்டிப்பா இவங்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இன்னைக்கு தமிழகம் முழுக்க 23க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்துகள் இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. படு கேவலமான ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதை அப்புறப்படுத்துறதுக்கு மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தயாராகிட்டு இருக்காங்க. காவல்துறை பாத்தீங்கன்னா ஒரு விசாரணைன்னு கூட்டு போறாங்க. திரும்ப விசாரணைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா திரும்ப உயிரோட வெளியே வரல, டெட் பாடியா தான் வெளியே வராங்க. இதுக்கு என்ன காரணம்? தமிழக அரசு வந்து சரியான சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதனாலதான் விசாரணைன்னு கூட்டு போறவங்கள திரும்ப வரவங்க டெட் பாடியா கூப்பிட்டு வராங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறையை பார்த்தா ஒரு மரியாதை இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரியாதையே கிடையாது.
ஒரு தலைமை சரியாக இருந்தால் தான் தலைமை கிழக்கரும் சரியாக இருப்பாங்க. அந்த தலைமையாக சரியில்லைன்னா தலைமை கிழக்கு எப்படி இருப்பாங்க? சரியாக இருக்க மாட்டாங்க. அந்த தலைமை வழி நடத்துறது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வழிமுறை இருக்கணும். இன்றைக்கி சந்து சரிசல் இருக்குது. போலீஸ் இப்போ உள்ளே போனவங்க வெளியே வந்தாங்கன்னா ஜட்பாடியோட தான் வெளியே வராங்க. அவங்கள நம்பி நம்ம பொதுமக்களை எப்படி இருக்கிறது, எப்படி செயல்பட முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது சரி கிடையாது. நாடு மாற்றணும், நம்ம மாற்றணும். அதை இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு இருக்குது. பார்த்து கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல. நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தாச்சுனாக்கா வாழ்றது மனித வாழ்க்கையை வந்து தமிழ்நாட்டில் ஆடுறது ஒரு பெரிய பயமா இருக்கிற ஒரு சூழ்நிலை கட்டத்தில் இருக்கும். நீங்க சமுதாய மக்களும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறைக்கு போயிட்டு ஏதாவது தகவல் சொன்னா கூட ஒரு கேஸ் கொடுக்கறது கூட பயப்படுறாங்க. ஆன்லைன் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி போயிடுது. ஆளுங்கட்சியோட அராஜகம்னா அங்கே அதிகமாக பேசுறாங்களே தவிர நம்மளுடைய குறைகள் நிறைகளோட அவங்க யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இது கேட்டாலும் சரி ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் பார்க்க நாளைக்கு விசாரணைக்கு வாங்கன்றாங்க. 2 நாள் 3 நாளைக்கு வர சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ண தனிப்பட்ட முறையில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவங்க வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. பாதுகாப்பு தேடி நம்ம காவல்துறைக்கு போனால் அங்கே மரணம் நடக்குது. 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது எங்க பாதுகாப்பு தேடி மக்களை யார் பாதுகாப்பாங்களோ அந்த இடத்துல 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா அப்போ மக்களுக்கு எங்க சார் பாதுகாப்பு? இதெல்லாம் ஆட்சியாளர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா, இல்லை இதுதான் ஆட்சியினுடைய பங்கா என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. பொதுமக்கள் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு கவனிக்கணும், நல்ல அவங்களுக்கு வந்துட்டு முறையாக வந்துட்டு அவங்களுக்கு விசாரணை நடத்தணுன்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்துட்டு ஸ்காட்லாந்து யார்ட்ஸுடைய காவல்துறைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு குற்றவாளிகள் வந்துட்டு வெளியே தப்பிச்சுக்கிறான், நல்லவன் வந்துட்டு நான் விசாரிக்கிற பேரில் கொண்டு போயிட்டு உள்ளே அடித்து கொலை பண்ணுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை உள்ள காவல்துறையாக இருக்குது.